வெல்கம் டு நாம ட்ரீம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். எஸ்டர்டே வந்துட்டு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்ஸஸ் ஸ்டோரி நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லோரும் பார்த்துருக்கீங்க, நிறைய கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. ஸோ யாரெல்லாம் பார்க்காம இருக்கீங்களோ நேற்று போட்ட சக்ஸஸ் ஸ்டோரி 33 அவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா ட்ரீம் பற்றி நம்ம நடுவில் பேசிகிட்டு இருந்தோம். ட்ரீம், லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் ட்ரீமுக்கும் என்ன சம்மந்தம்? லா ஆஃப் அட்ராக்ஷனில் ட்ரீம் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கவனிக்கணும். பொதுவாக ட்ரீம் அப்படிங்கிறது என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சக்ஸஸ் ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது அதோட 2வது வீடியோ. ட்ரீம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு விஷயம் நடக்கிறத பற்றி, ஏற்கனவே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சில டைம் வந்துட்டு தேவையில்லாத பயமே வந்துட்டு ட்ரீமாக கூட வரும். ஸோ 2 விதமாக இருக்குது. நாம் வந்து இதுதான் உண்மை, அது பொய் அப்படின்னு சொல்லவில்லை. ஸோ 2 விதமாகவும் இருக்குது. ஸோ மேக்சிமம் ஒரு சில பேருக்கு எப்படிலாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ட்ரீம் அப்படிங்கும் போது எதிர்காலத்தில், அதாவது நம்ம ஒரு விஷயத்த நினைச்சு மேனிஃபெஸ்ட் பண்றோம், இல்லை பயப்படுறோம், இது நடந்துருமா அது நடந்துருமா அப்படின்னு பயப்படுறோம், கடவுளை ரொம்ப வேண்டிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ட்ரீம்ல அதுக்கான ரிசல்ட் வரும். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கக்கூடாது, இது நடந்துருமா, இப்படி நடந்தா என்ன பண்றது, இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. இல்ல வந்து நீங்க பயப்படுறீங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்க, ஐயோ இது நடக்கவே கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம்ல எனக்கு இது யாரு சொல்லுவா, நடந்துச்சா இல்லையானே தெரியல, இது வந்து யாரு சொல்லுவாங்க, கடவுளை நீ தான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்க வேண்டிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ ட்ரீம்லயே அந்த கடவுளும் சரி பிரபஞ்சமும் சரி ட்ரீம்ல வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி தெளிவான ஒரு ரிசல்ட்டை கொடுப்பாங்க. இது வந்து கேட்கறதுக்கு ஒரு சிரிப்பு வர மாதிரி, அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு தோணும். ஆனா உண்மையிலேயே இதை ரியலைஸ் பண்ணவங்க இதை பத்தி புரிஞ்சுப்பாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த பத்தி பயந்து நடுங்குறீங்க, அது நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத பத்தி இந்த ட்ரீம்ல அது செய்யும். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது, அது ட்ரீம்ல தான். ஓகேவா? அதுவும் எனக்கு வந்து ஷேர் பண்ணாங்க, என்னோட ஃப்ரெண்டு தான். இப்போ ஒரு விஷயம், ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம், அந்த பர்சன் வந்துட்டு பிரேக்கப் ஆயிடுச்சு, அவங்க பேசல, இன்னொருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ வந்துட்டு அந்த டைம்ல அவங்க கூட நம்ம வந்து பேசாம போயிடுவாங்களா, அவங்க கூட பழகுவாங்களா, இந்த மாதிரி எல்லாமே தேவையில்லாத எண்ணங்கள் அவங்கள்ட்ட வந்துருச்சு. அவங்க நிறைய பயந்துட்டு இருந்தாங்க. நிறைய கடவுள்கிட்ட போய் வேண்டிப்பாங்க, பூஜை பண்ணுவாங்க, கோயிலுக்கு போவாங்க, இந்த மாதிரி நிறைய. ஸோ இந்த டைம்ல வந்துட்டு நான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீம் கனவு கண்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதாவது அவங்க ட்ரீம்ல வந்து அவங்க கூட ஒன்று சேர்ந்து போயிட்டாங்க, நம்ம வேணான்னு சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து நீங்கள் நெகட்டிவாக ட்ரீம் சொல்கிறீங்க, இது எனக்கு மேனிஃபெஸ்ட் ஆகுமே இந்த வீடியோ பார்க்கறதுனால அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேணாம். ஜஸ்ட்டு பாருங்க, கேளுங்க, நீங்கள் மனசளவில் எடுத்துகிட்டு போகாதீங்க இந்த கான்செப்டை. ஓகே, அதாவது நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த கதையை, அவங்களுக்கு வந்து கதையில் ரியல் ஸ்டோரி தான். அவங்களுக்கு வந்து என்னன்னா உண்மையிலேயே அதாவது அந்த ட்ரீம்ல வந்து பல நாளாவே ஒரு 2-3 நாளாவே வந்து அந்த ட்ரீம்ல அவங்க கூட மேரேஜ் பண்ணிட்டு போற மாதிரி, அவங்க கூட போயிட்டாங்க, இனிமே வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே ட்ரீம் வந்திருக்கு. இவங்க அதை பத்தி ரொம்பவே கவலைப்பட்டாங்க, மன டிப்ரெஷன் ஆனாங்க. ஸோ இதுக்கப்புறமா என்கிட்ட அதை சொன்னாங்க. நானும் வந்துட்டு அப்போ எனக்கு அதை பற்றிலாம் அதிகமாக தெரியல. ஸோ அப்போ வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக விடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மந்த் கழிச்சு அப்போதான் தெரிஞ்சது அவங்க உண்மையிலேயே மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது எப்படின்னா, அவங்க எப்போ வந்துட்டு கனவு கண்டாங்களோ அன்னைக்கு தான் மேரேஜும் நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ ட்ரீமுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நைட்ல நினச்சிக்கிட்டே இருக்க, அதனால தான் உனக்கு வருது, அதுக்கப்புறமா வந்துட்டு இதை பற்றி நினைச்ச அதனால தான் மேனிஃபெஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு ட்ரீம், அதாவது படிப்பறிவே இல்லை, அதை பத்தி எந்த ஒரு விஷயமும் புரியாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையா போகும். இந்த ட்ரீம்ல வர்றது உங்க ரியாலிட்டியில நடக்கும்.
ஸோ அது வந்து நமக்கு மேல இருக்கக்கூடிய பவர்னு சொல்லலாம், பிரபஞ்சம்னு சொல்லலாம், இல்ல கடவுள்னு சொல்லலாம். ஸோ என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இப்போ வந்து ட்ரீம் அப்படிங்கும் போது நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். ட்ரீம் வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். அது என்ன அப்படிங்கிறத வீடியோல போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரிய அவங்க ரியலைஸ் பண்ணாங்க. அப்பதான் வந்து ட்ரீம் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதாவது முன்னாடி நடக்க போறத நமக்கு வந்து முன்கூட்டியே சொல்லுது. ஓகேவா? ஸோ வந்து உனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. ஒரு சில டைம் வந்து ட்ரீம்ல டைரக்டாவே சொல்லிடுவாங்க. ட்ரீம் வந்து உனக்கு இப்படிதான், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உனக்கு இது கிடைக்கும், இது நடக்கும் அப்படின்னு. ஒரு சில டைம் வந்து இன்டைரக்டா சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரீம் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணிருங்க. தயவு செஞ்சு ஒரு லைக்காவது பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு அதுக்கப்புறமா நீங்க வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா நீங்க அதோட ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நாம நம்மளோட ஸ்டோரி சேனல்ல நம்ம போடலாம். அவங்களோட பெர்மிஷனோட. ரொம்ப நன்றி.